இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பதிலளிக்க கால அவகாசம் கோரி தொடரப்பட்ட வழக்கு தேர்தல் ஆணையத்திற்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. அதிமுக தொண்டர் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமான தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, விவரங்களை வழங்கலாம். திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்த மனுவுக்கு எந்த பதிலும் இல்லை என்றும் அவர் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன அடங்கிய அமர்வு 4 வாரங்களில் முடிவெடுக்க ஏற்கனவே கடந்த விசாரணைகளின் போது உத்தரவிட்டிருந்தது. அந்த விசாரணையின் போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மற்ற தரப்பினர் அதிமுகவின் தரப்பினரின் கருத்துக்களை இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டு இந்த வழக்கில் முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. இந்த அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையமும் அதிமுக கட்சி அலுவலகம், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வழக்கு தொடர்ந்துள்ள சூரியமூர்த்தி ஆகியோருக்கு ஒரு நோட்டீஸை அனுப்பியிருந்தது. அதில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அதிமுகவில் அனைத்து தரப்பினரும் வரும் டிசம்பர் 19ஆம் தேதி எழுத்துப்பூர்வமான விளக்கை அளிக்க வேண்டும். அதே போல இது தொடர்பான விசாரணைக்கு 23ஆம் தேதி டிசம்பர் 23ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் டெல்லி தேர்தல் ஆணையத்தில் நேரில் ஆஜராகி இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு தேர்தல் ஆணையத்தால் ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. இந்த தேர்தல் ஆணையத்தின் இந்த நோட்டீஸ்க்கு எதிர்ப்பு தெரிவித்து சூரியமூர்த்தி தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதுல பதில் அளிப்பதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்ட தொடர்பான விவரங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அது தொடர்பான விவரங்களை தங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதன் பிறகு பதிலளிப்பதற்கு அவகாசம் வழங்க வேண்டும். 8 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் குமரப்பன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றம் எந்த கால நிர்ணயத்தையும் பதிலளிப்பதற்கு வழங்கவில்லை என்று தெரிவித்தார். எனவே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. தேர்தல் ஆணையத்துக்கும் தொடர்பாக எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. தேர்தல் ஆணையம் தான் அந்த கால அவகாசத்தை வழங்கியிருக்கிறார்கள். அவரிடம் நேரடியாக முறையிட்டு அந்த நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.